குழந்தைகளை நாளை கிறிஸ்துவத்தின் பெருமையும் வளர்ச்சியும் அடைய வாசலாக உள்ளனர். கிறிஸ்து அரசர் ஆலயம் கிறிஸ்துராஜபுர பங்கின் கீழ் செயல்பட்டு வரும் மறைக்கல்வி குழந்தை ஈஷோ மிஷன் லீக் இயக்கத்தின் 2023-2024 ஆண்டின் ஆண்டறிக்கை. அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். எங்களது மறைக்கல்வியின் ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை ஜோமி கமுகுமற்றத்தில் தலைமை ஆசிரியர் திருமதி ராணி, செயலராக திருமதி சுதா செயலாற்றி வருகின்றனர். மிஷன் லீக் பொறுப்பாளராக அருட் சகோதரி ரெஜினா, ஆசிரியர் ஃபெமிலா மற்றும் ஆசிரியர் ஷாமினி செயலாற்றி வருகின்றனர். மற்றும் குழந்தை ஈஷோ இயக்கத்தின் பொறுப்பாளராக அருட் சகோதரி ஜெயராணி, ஆசிரியை அருள் புஷ்பம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். எமது மறைக்கல்வியானது 50 மாணவ மாணவிகள் 15 ஆசிரியர்களும் இணைந்து சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் 22 குழந்தைகளுடன் குழந்தை ஈசோ இயக்கமும் 29 உறுப்பினர்களுடன் மிஷன் லீக் இயக்கமும் செயல்பட்டு வருகிறது. டிசம்பர் மாதம் கிறிஸ்து பிறப்பு விழாவின் ஆயத்தமாக பஜனை நடைபெற்றது. அதில் எம் மறைக்கல்வி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிறிஸ்துமஸ் தினம் அன்று நடைபெற்ற திருப்பலியில் மறைக்கல்வி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தினர். அதன் பின் கிறிஸ்துமஸ் கேக் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 50 நோன்பை சிறப்பிக்கும் விதம் மறைக்கல்வி 25 மாணவர்கள் தினமும் தவறாத திருப்பலியில் கலந்து கொண்டனர். அம்மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மார்ச் 31ஆம் தேதி ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு ஈஸ்டர் முட்டை மறைக்கல்வி மாணவர்கள் தயார் செய்தனர். அன்றைய தினம் திருப்பலியில் கலந்து கொண்டு பலவிதமான கலை நிகழ்வுகளை நடத்தினர். இறுதியில் ஈஸ்டர் முட்டை மற்றும் தேநீர் கொடுக்கப்பட்டது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடுநிலையத்தில் இருந்து மறைக்கல்வியை பார்வையிட தக்களி விளை பங்கை சேர்ந்த திரு ஜோனி கிரீகன் அவர்கள் வருகை புரிந்தார். மறைக்கல்வி மாணவ மாணவிகளுக்கு 2ஆம் பருவ தேர்வு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெற்றது. 2023-2024 ஆண்டின் மறைக்கல்வியில் மறைவாட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளில் எம்பங்கின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அதில் சப்ஜூனியர் பிரிவில் தனிப்பாடலுக்கு பிரியோனா அலெக்ஸ் முதல் பரிசு பெற்றார். மறைமாவட்ட அளவில் கலந்து கொண்டு 2ஆம் பரிசும் பெற்றார். ஜூனியர் பிரிவில் பேச்சு போட்டியில் டேனி மறைவட்ட அளவில் 2ஆம் பரிசு பெற்றார். குழந்தை இயேசு இயக்கத்தின் சார்பில் மறைமாவட்டத்தில் நடைபெற்ற போட்டிகளில் எமது குழந்தைகள் கலந்து கொண்டு இன்ஃபேன் குழுவுக்கான பேச்சு போட்டியில் ஆண்கள் பிரிவில் டேனியும் பெண்கள் பிரிவில் ஷானிகாவும் 2ஆம் பரிசு பெற்றனர். மேலும் செய்கை பாடலுக்கு அபிஷாந்த், விஷாந்த், அஸ்விக், சஞ்சய், சஞ்சனா, பிரியோனா அலெக்ஸ், டேனிகா 2ஆம் பரிசு பெற்றனர். மே மாதம் நடைபெற்ற விபிபி வகுப்பு ஆனதும் பிரதர் ஜோஸ்பின் அவர்கள் தலைமையில் சுமார் 60 மாணவ மாணவிகளுடன் அனைத்து ஆசிரியர்களுடனும் 6 நாட்கள் ஆடல் பாடலுடன் சிறப்பான வகுப்புகளுடனும் இறுதி நாளில் பவனி மற்றும் சுற்றுலாவுடனும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. Beginning of the final. Okay, video ready? Okay, ready? 1, 2, 3. இந்த வருட மறைக்கல்வியானது ஜூன் 2ஆம் தேதி அன்று காலை ஜெபம் மற்றும் திருப்பலியுடன் சுமார் 10 மணி அளவில் ஆரம்பமானது. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்று ஜூலை 3 துக்ரானா நாள், புனித மாதாவின் விண்ணேற்பு நாள், புனித அல்போன்சமாவின் திருவிழா, புனித மாதாவின் பிறவி திருநாள் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து எம் மறைக்கல்வி மாணவ மாணவிகளால் பல்வேறு கலை நிகழ்வுகளுடன் சிறப்பிக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் மரியன்னையின் விண்ணேற்பு விழாவை முன்னிட்டு குழந்தைகள் பல்வேறு மாதாவின் வேடம் அணிந்து திருப்பலியில் கலந்து கொண்டனர்.
திருப்பலியில் கலந்து கொண்ட பின் அதை காணொளியாக எடுத்து மறை மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் புனித அன்னி தெரசாவின் விண்ணக பிறப்பினை நினைவு கூறும் விதம் நோயாளியை வீடுகளில் சந்தித்து ஜெப உதவி செய்தனர். 22/9/2024 அன்று மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்கள் வருகை புரிந்து மறைக்கல்வி மிஷன் லீக் குழந்தை இயேசு இயக்கங்களை பார்வையிட்டார். ஆயர் அவர்கள் மாணவர்களுடன் கலந்துரையாடி, மாணவர்களாகிய நீங்கள் விசுவாசத்தில் வேரூன்றி வளர்ந்து இயேசுவை பற்றி அறிய வேண்டும் என்றும், எந்த ஒரு செயல் எடுத்தாலும் இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். 29/9/2024 அன்று முன்சிறை பங்கிலிருந்து 2 ஆசிரியர்கள் மிஷன் லீக் மாணவர்களை பார்வையிடவும், செயல்பாடுகளை ஆய்வு செய்யவும், அறிக்கைகளை சரிபார்க்கவும் வருகை தந்திருந்தனர். திரு பெல்ஜின் ஆசிரியர் அவர்கள் மாணவர்களிடம் மிஷன் லீக்கின் அடிப்படை நோக்கங்களையும் பயன்களையும் பற்றி தெளிவாக பேசினார். நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களின் திருவிழாவும் தக்கலை மறை மாவட்டத்தின் ஆண்டு விழாவும் சேர்த்து நவம்பர் 10ஆம் தேதி அன்று எம் பங்கில் கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் எம் குழந்தை ஈசோ இயக்கத்தின் குழந்தைகள் புனிதர்களின் வேடமணிந்து திருப்பலியில் கலந்து கொண்டனர். இறுதியில் இனிப்பும் வழங்கப்பட்டது. எம் மறைக்கல்வி நிலையம் வானில் ஒளி வீசும் நட்சத்திரங்களைப் போல் சிறப்பாக ஒளி வீசிட உதவியாக இருக்கும் எம் பாசமிகு பங்கு தந்தை ஜோமி கமுகு மற்றத்தில் அவர்களுக்கும் அருட்சகோதரிகள், தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள், பங்கு மக்கள், மறைக்கல்வி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நன்றி கூறி அறிக்கையினை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.